ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டெட், அதாவது ஸ்பெஷல் டெட். நம்மளுக்கு இன்னும் நம்மளுக்கு எவ்வளோ நாள் இருக்குது அப்படின்னா, ஒரு 40 days ப்ளஸ் தான் இருக்குது. இந்த 40 daysல நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா, இதுக்கு முன்னால் படிக்கலை, அப்படி இருந்தாலும் நான் புதுசாக படிக்கிறேன் அப்படின்னா என்னால் செலக்ட் ஆக முடியுமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக செலக்ட் ஆகலாம். நான் சொல்கிற மாதிரி படிங்க. அது பேப்பர் 1ஆக இருக்கட்டும், பேப்பர் 2ஆக இருக்கட்டும், பேப்பர் 2ல் எந்த மேஜராக வேணால் இருக்கட்டும், நான் சொல்கிற மாதிரி படிங்க. கண்டிப்பாக இதில் நீங்கள் நல்ல மார்க்கே ஸ்கோர் பண்ணிடலாம். முதல்ல ஸ்பெஷல் டெட் அப்படிங்கிறது ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மைண்டில் வைக்காதீங்க, சரியா? ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, படிக்கிற அந்த இது ஃபோர்ஸ் கம்மியாயிரும். ஸோ டெட் அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா லாஸ்ட் பேப்பர் 2லலாம் பார்த்திங்கன்னா பாஸ் பர்சன்டேஜ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி. அதை மைண்டில் வச்சுக்கோங்க, சரியா? கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறது மைண்டில் வச்சுக்கோங்க. நான் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா தான் நீங்கள் ஃபோர்ஸாக படிப்பீங்க அப்படிங்கிறதுக்காக, சரியா? ரைட். இப்போ பாருங்கள், இன்னும் நம்மளுக்கு ஒரு 40 நாளுக்கு மேலே, அதாவது 40 நாள் கரெக்டாக இருக்குது. இந்த 40 நாளில் இது வரைக்கும் நான் ஒன்றுமே படிக்கலை. இப்போ ஸ்பெஷல் டெட்டில் யாரெல்லாம் உள்ளே இருப்பாங்க அப்படின்னா, டீச்சர்ஸ் தான் இருப்பாங்கப்பா, சரியா? டீச்சர்ஸாக இருப்பாங்க, மெஜாரிட்டி டீச்சர்ஸ் தான். அவங்க கண்டிப்பாக கரண்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அப்படிங்கிறப்ப நீங்கள் ஒரு சப்ஜெக்டை நீங்கள் எடுத்திருப்பீங்க. இப்போ நீங்கள் தமிழ் டீச்சராக இருக்கலாம், இங்கிலீஷ் டீச்சராக இருக்கலாம், மேக்ஸாக இருந்திருக்கலாம், சோசியலாக இருக்கலாம், சயின்ஸாக இருக்கலாம். நீங்கள் ஏதாவது ஒரு சப்ஜெக்டை நீங்கள் கண்டிப்பாக எடுத்திருப்பீங்க. அது 6th 7th 8th 9th 10th இதில் ஒவ்வொரு ஸ்கூல் பொறுத்து இருக்கும். அப்படிங்கிறப்ப உங்களுக்கு ஒரு சப்ஜெக்ட் கண்டிப்பாக ஒரு கோர் சப்ஜெக்டாக இருக்கும். அதே மாதிரி மெயினாக நீங்கள் வச்சுருப்பீங்க. உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக இவ்வளோ நாள் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். கண்டிப்பாக ஓரளவுக்காக தெரிஞ்சிருக்கும், சரியா? அந்த சப்ஜெக்டை நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, ரீகாலுக்கு வச்சுக்கோங்க. ஒரு விஷயம் ரீகாலுக்கு வச்சுக்கோங்க, சரியா? ரைட். இப்போ பாருங்கள், நான் ரெண்டையும் நான் பிரித்து கொடுக்குறேன். அதாவது பேப்பர் 1க்கும் கொடுக்குறேன், பேப்பர் 2க்கும் கொடுக்குறேன். அதன் அடிப்படையில் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, நீங்கள் படிங்க. இப்போ பேப்பர் 1 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்மளுக்கு மொத்தம் 5 டிபார்ட்மெண்ட்டாக பிரிக்கலாம். டிபார்ட்மெண்ட் சொல்கிறேன், 5 டாப்பிக்கை பிரிக்கலாம். என்னென்ன? தமிழ், ஆங்கிலம், மேக்ஸு, அடுத்து பார்த்திங்க அப்படின்னா சைக்காலஜி, அடுத்து இவிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு 5ஆக பிரிக்கலாம். இப்போ இதில் நம்மளுக்கு மார்க் அதிகமாக எதில் வாங்கலாம் அப்படின்னா, இதில் இந்த 5ல் மார்க் அதிகமாக எதில் வாங்கலாம் அப்படின்னா தமிழில் வாங்கலாம். கண்டிப்பாக தமிழில், ஏன்னா நம்மளோட சப்ஜெக்ட் தமிழ், நம்மளோட மொழி இல்லையா? அப்படிங்கிறப்ப நீங்கள் படிக்கிறதுக்கு ஈஸியாக தான் இருக்கும். கண்டிப்பாக தமிழில் அதிகமாக மார்க் வாங்கலாம். அடுத்து அதிகமாக எதில் மார்க் வாங்கலாம் அப்படின்னா மேக்ஸில் அதிகமாக மார்க் வாங்கலாம். மேக்ஸில் 30 கேள்வி வைக்கிறேன் சார், மேக்ஸ் ஈஸியாக அப்படின்னு கேட்பீங்க. 40 நாள் நீங்கள் டெய்லி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணீங்க அப்படின்னா மேக்ஸ் ரொம்ப ரொம்ப ஈஸி தான், சரியா? நீங்கள் புதுசாக படித்தா கூட நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டே இருக்கீங்கன்னா, இப்போ லீவு தான்ப்பா உங்களுக்கு நடக்குது, சரியா? லீவ் தான் நடக்குது. அடுத்து ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகிரும். பட் இருந்தாலும் கொஞ்சம் டைம் நீங்கள் கொடுங்க, சரியா? அப்போ 2 இது பார்த்திங்க அப்படின்னா நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம். அது போக நீங்கள் இங்கிலீஷையும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா, இங்கிலீஷும் லாங்குவேஜில் இங்கிலீஷு கிராமரு ப்ளஸ் பார்த்திங்கன்னா நம்மள போயம் அண்ட் ப்ரோஸ் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக இதில் ரொம்ப மார்க் எடுக்க முடியலாட்டாலும் கண்டிப்பாக ஒரு 20 வரைக்கும் கண்டிப்பாக எடுக்க ட்ரை பண்ணலாம். 20 வரைக்கும் ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக 15லேருந்து 20 கேள்விகள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். தமிழுக்கு கண்டிப்பாக 25 கேள்விகள் ட்ரை பண்ணணும். மேக்ஸுக்கும் 25 கேள்விகள் ட்ரை பண்ணணும். அதாவது 25 கேள்விகள்னால் 25 கேள்வி கிடையாது, 25க்கு மேலே இருக்கணும். 25க்கு மேலே இருக்கணும். கண்டிப்பாக கான்ஃபிடென்ட் வரும். என்ன அப்படின்னா, நீங்கள் நல்லா படிச்சிங்க அப்படின்னா கான்ஃபிடென்ட் வந்துடும், சரியா? அப்போ சைக்காலஜி பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன தான் படித்தாலும் அது நம்ம கடவுள் விட்ட வழி அப்படின்னு தான் போகணும். ஏன்னா என்ன கேட்பானே நம்மளுக்கு தெரியாது. அது மாதிரி கரெக்டாக ஆன்சரையும் ப்ரெடிக்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், சரியா? இதில் கண்டிப்பாக ஒரு 10 கேள்வி வரைக்கும் ட்ரை பண்ணணும். கண்டிப்பாக ட்ரை பண்ணணும், சரியா? அடுத்து இவிஎஸ் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, நம்மளுக்கு சயின்ஸ் அண்ட் சோசியல் சயின்ஸ் வரும். அது நீங்கள் படிக்கிறத பொறுத்து இருக்குது. மெஜாரிட்டி பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு 1 to 5th நல்லா படிச்சிடணும். 1 to 5th நல்லா படிச்சிடணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 6th 7th 8th இந்த சயின்ஸ் அண்ட் சோசியல் படிக்கணும், சரியா? முதல்ல என்ன பண்ணுங்கள், 1 to 5th நல்லா கோத்ரூ பண்ணிடுங்க. அது தமிழாக இருக்கட்டும், இங்கிலீஷாக இருக்கட்டும், மேக்ஸாக இருக்கட்டும், சயின்ஸாக இருக்கட்டும், அதாவது சோசியலாக இருக்கட்டும், எல்லாத்தையும் 1 to 5th கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அதில் பெருசாலாம் இருக்காது, ஓகேவா? அதை படிக்கிறதுக்கு ரொம்ப நாளாக எடுத்துக்கணும்னு அவசியம் கிடையாது. பேப்பர் 1க்கு சொல்கிறேன், ரொம்ப நாள்லாம் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 6th 7th 8th இதை நம்ம கணக்கில் எடுக்கணும்.
சரியா? அப்போ 1 to 5th நான் வந்து என்ன கேள்வி கேட்டாலும் என்னால் ஆன்சர் பண்ண முடியும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையை கொண்டு வந்துடலாம். எப்போ 40 நாள் நல்லா நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா கொண்டு வந்துடலாம். அடுத்து அந்த 1 to 5th படிக்கிறப்பயே சைடில் 6th 7th 8th நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா படிக்கணும். இப்போ தமிழை எப்படி படிக்கணும்னு சொல்கிறேன் பாருங்கள். தமிழை எப்படி படிக்கணும் அப்படின்னா, இப்போ நார்மலாக உட்காந்து புத்தகத்தை எடுத்து வளன்னு இருக்கும், அதெல்லாம் எடுத்து படிக்கணும்னு அவசியமே வந்து கிடையாது. சரியா? நம்மளுக்கு கண்டென்ட் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு பாடல் வந்து நீங்கள் வந்து படிக்கிறீங்க. பாடல்னால் செய்யுள் வந்து நீங்கள் வந்து எடுக்கிறீங்க. தமிழில் செய்யுள் வந்து எடுக்கிறீங்க. இது வந்து பேப்பர் 2க்கும் பொருந்தும்பா. சரியா? செய்யுள் வந்து எடுக்கிறீங்க. செய்யுள் வந்து எடுக்கிறீங்க அப்படின்னா, அந்த செய்யுளில் ஒரு பாடல் இலக்கியம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அதில் பாடல் இருக்குது அப்படின்னா அந்த பாடலோட ஆசிரியர், சரியா, பாடலோட ஆசிரியர் பற்றின விஷயங்கள், ஆசிரியர் குறிப்பு, ஓகேவா, நல்லா வந்து படிச்சுக்கணும். ஆசிரியர் குறிப்பு பேக்கில் கட்டம் போட்டு கொடுத்துருப்பாங்க, அது நல்லா படிச்சுக்கணும். அதுதான் மெயின், ஓகேவா. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பாடலோட முதல் வரி, பாடலோட முதல் வரி நல்லா வந்து படிச்சுக்கணும், ஓகேவா, நல்லா படிச்சுக்கணும். அடுத்து வந்து பாருங்கள், நீங்கள் பாடலை உட்காந்து எல்லாத்தையும் படிக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. அதில் அந்த பொருள் தருக அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க, அறிஞர் பொருள் கொடுத்துருப்பாங்க, அதை வந்து பார்த்துக்கலாம். புக் பேக் கொஸ்டின் வந்து பார்க்கலாம். அது போக அடுத்து என்ன அப்படின்னா, புக்குக்குள்ளே கட்டம் போட்டது இருக்கும், கட்டம் போட்டு கொடுத்துருப்பாங்க, சிவப்பு கலரில் கொடுத்துருப்பாங்க. அது வந்து நல்லா வந்து பார்த்துக்கணும். ரெட் கலரில் மார்க் பண்ணது, ரெட் கலரில் நம்ம புக்கில் மார்க் பண்ணியிருப்பாங்க, அதை நல்லா வந்து ஒரு டைமுக்கு 2 டைம் வந்து நல்லா வந்து பார்த்துக்கணும். ஏன்னா மெஜாரிட்டியான கேள்விகள் அங்கேருந்து தான் வந்து எடுப்பாங்க. அதுவும் ஸ்பெஷல் டெட்டு வந்து கேட்குறதுக்கு அதிக வாய்ப்பு வந்துருக்கு. நான் அப்படியே சொல்ல மாட்டேன், அதிக வாய்ப்பு வந்துருக்கு. அப்படிங்கிறப்ப விஷயமாக இது வந்து இருக்கணும். இது செய்யுளுக்கும் இப்படி தான் இருக்கும், உரைநடைக்கும் இதே தான். கலர் மார்க் பண்ணியிருக்கானா மைண்டில் ஏற்றிரு, கலர் மார்க் பண்ணியிருக்கானா மைண்டில் கப்புன்னு ஏற்றிருங்க. அடுத்து வந்து பாருங்கள், இது போக வேறு என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால், இந்த தமிழில் சொல்கிறேன் இலக்கணம் வந்து இருக்குது. இலக்கணம் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, நீங்கள் புரிஞ்சு படிச்சிங்க அப்படின்னா இலக்கணம் இனிக்கும். புரிஞ்சு படிக்கிறீங்க அப்படின்னா இலக்கணம் இனிக்கும். அது வந்து தமிழ்லையும் சரி, ஆங்கிலத்திலையும் சரி, இங்கிலீஷ்லையும் அப்படி தான். நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க, அந்த மெத்தட்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இலக்கணம் ரொம்ப ரொம்ப ஈஸி தான். சரியா? நம்ம தமிழில் அடுத்தடுத்து வீடியோக்கள் வந்து கொடுப்போம், நீங்கள் பாருங்கள். கண்டிப்பாக இலக்கணம் உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இலக்கணத்தில் என்ன கேள்வி கேட்டாலும் கண்டிப்பாக வந்து அடிச்சிடலாம். சரியா? ரைட். இப்போ தமிழில் இப்படி தான் வந்து படிக்கணும். இப்படி படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக 25+ வந்து உங்களால் எடுக்க முடியும். அட்லீஸ்ட் 20க்கு மேலே கொண்டு போயிடலாம். அசால்ட்டாக அடிச்சு சொல்கிறேன், 20க்கு மேலே வந்து கொண்டு போயிடலாம். சரியா? அடுத்து இங்கிலீஷ்லையும் இதே மெத்தட் தான்ப்பா. இங்கிலீஷில் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, கண்டென்ட் பார்க்குறதுக்கு முதல்ல படிக்கிறது கஷ்டமாக இருக்கும். ஆனால் படித்ததே என்ன பண்ணுங்க அப்படின்னா திரும்ப வந்து படிங்க. படித்ததையே திரும்ப அந்த 40 நாள் இருக்கு இல்லையா, 40 நாள் உட்காந்துருங்க, முழுசாக வந்து உட்காந்துட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா வெறித்தனமாக உட்காந்து படிங்க. நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான பலன் வந்து இருக்கும். சரியா? படித்ததே திரும்ப படிங்க. அதே மாதிரி இதே சேம் கான்செப்ட் தான். ரெட் கலர் மார்க் பண்ணது ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கட்டம் போட்டு காமிச்சிருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணிடணும் அப்படின்னா இதில் வந்து படிச்சிடணும். ஓகேவா? கிராமர் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா பழைய கொஷின், அதே மாதிரி நம்ம பேப்பர் 1 இருக்கட்டும் பேப்பர் 2 இருக்கட்டும் பழைய கொஷின் வந்து நல்லா வந்து பார்த்துக்கணும். பழைய கொஷின் நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்து மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 6th 7th 8th மேக்ஸை நல்லா வந்து பார்த்துக்கணும். அது போக 4th 5th மேக்ஸு கொடுத்துருப்பாங்க, அதுவும் நல்லா வந்து பார்த்துக்கணும். அடுத்து சைக்காலஜி பொறுத்த வரைக்கும் பழைய கேள்வி ப்ளஸ் ஒரு பிடிஎஃப் வந்து இருக்கும். நான் ஏற்கனவே அந்த பிடிஎஃப்லாம் கொடுத்துருக்கேன். அந்த பிடிஎஃப்பில் நீங்கள் வந்து படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா மெஜாரிட்டி கேள்விகள் அதில் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு வந்துருக்கு. அடுத்து இவிஎஸ் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா 4th 5th நல்லா வந்து படிக்கணும். முக்கியமாக 3rd 4th 5th நல்லா வந்து பார்த்துக்கணும். அது போக 6th 7th 8th நல்லா வந்து பார்த்துக்கணும். சார் இது பார்த்துக்கணும் அப்படி சொல்கிறீங்க, நான் வந்து ஷெடியூல் போடுறது, டைம் டேபிள் போடுறது? இப்போ டைம் டேபிள் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு கேட்டால், இப்போ ஒரு நாள் இருக்குது அப்படின்னா இன்னும் கண்டிப்பாக இப்போ வந்து இன்னும் ஒரு 10 நாள் வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீ தான். சரியா? ஏன்னா ஸ்கூல் வந்து இருக்காது, ஸோ ஃப்ரீயாக வீட்டில் தான் வந்து இருப்பீங்க. அப்படிங்கிற 10 நாள் என்ன பண்ணுங்க அப்படின்னா முழு மூச்சா இதில் வந்து இறங்குங்க. 10 நாள் வந்து இதில் வந்து இறங்குங்க. ஒரு நாளைக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு நாளைக்கு மினிமம் 5 மணி நேரம் ட்ரை பண்ணுங்கள். மினிமம் 5 மணி நேரம் உட்காந்து படிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். சரியா? யாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா படிக்கிறதுக்கு அந்த டைமை வந்து ஒதுக்குறதே வந்து கிடையாது. நம்ம ஆசிரியர்கள் ஆசை இருக்குது, எனக்கு வந்து ஆசை இருக்குது, ஆனால் நான் வந்து படிக்க மாட்டேன், படிக்காமல் நான் வந்து பாஸ் பண்ணணும் அப்படி வந்து நினைக்கிறாங்க. ஒரு டாபிக் எடுக்கிறாங்கன்னா ஐயோ கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி வந்து நினைக்கக்கூடாது. ஒரு 5 மணி நேரம், அதிகபட்சமாக 8 மணி நேரம் வந்து ட்ரை பண்ணலாம்.
அதுக்கு மேலே நம்மளால் உட்கார முடியாது. ஏன்னா நம்மளுக்கு வீட்டில் வேலைகள் வந்து இருக்கும், சரியா, வேலைகள் இருக்கும், அதனால் உட்கார முடியாது. 5 மணி நேரத்துலேருந்து 8 மணி நேரம் நீங்கள் வந்து சாலிடாக நீங்கள் வந்து இதுக்காக ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா, ஒர்க் மீன்ஸ் என்ன அப்படின்னா படிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் வந்து நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். அது எப்படி நீங்கள் வந்து எடுக்கணும் அப்படின்னா, இப்போ 5 டாபிக் இருக்கா, 5 டாப்பிக்கில் ஏதாவது 3 டாபிக் வந்து எடுத்துக்கோங்க, ஏதாவது 3. இப்போ நான் வந்து எது சொல்கிறேன் அப்படின்னா, தமிழ் சொல்வேன், மேக்ஸ் சொல்வேன், இங்கிலீஷ் சொல்வேன். ஓகேவா? தமிழ், மேக்ஸ், இங்கிலீஷ் இந்த 3ஐயும் வந்து எடுத்துக்கோங்க. சாரி, இங்கிலீஷ்லாம் நான் வந்து படிக்கணுமா? இல்லை, எடுங்க, சரியா. அதில் முக்கியமான விஷயங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா கோத்ரூ வந்து பண்ணுங்கள். முக்கியமான விஷயங்கள் என்ன பண்ணுங்கள், கோத்ரூ வந்து பண்ணுங்கள். இப்போ வந்து பாருங்கள், தமிழில் கண்டிப்பாக மார்க் எடுக்கலாம், மேக்ஸில் வந்து கண்டிப்பாக மார்க் எடுக்கலாம், மேக்ஸில் 25+ வந்து போட்டுடலாம், சரியா. அப்படி இருக்கிறப்ப நம்மளுக்கு என்ன பாஸ் பர்சன்டேஜ் என்ன, பாதிக்கு பாதி தானே, ஈஸியாக வந்து எடுத்துடலாம்ப்பா. ஏதாவது ஒரு 3 டாபிக் எடுத்துக்கோங்க, பேப்பர் 1க்கு சொல்கிறேன், ஏதாவது 3 டாபிக் எடுத்துக்கோங்க. 3 டாபிக் எடுத்துக்கிட்டு அதில் மட்டும் ஃபோக்கஸ் வந்து நல்லா வந்து ஃபோக்கஸ் வந்து பண்ணுங்கள். மிச்சம் 2 இருக்கு இல்லையா, அதில் வந்து சைடில் வந்து வச்சுக்கோங்க. அதாவது படிக்கவே கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன், சைடில் வந்து வச்சுக்கோங்க. சைடில் மீன்ஸ் என்ன அப்படின்னா, இதுக்கு ஒரு 4 மணி நேரம் டைம் கொடுக்குறீங்க அப்படின்னா அதுக்கு 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ டைம் வந்து கொடுங்க. அந்த மாதிரி பாருங்கள். டெய்லி வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இருக்கு இல்லையா, அதை ஒரு டைம் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா பாருங்கள். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை ஒரு தடவை எடுத்து போட்டு பாருங்கள். ஏன்னா பழைய கொஸ்டின்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் இல்லாமல் தான் இருக்குது, அப்படின்னு போட்டு பார்க்கலாம். இது அதில் நம்மளுக்கு எவ்வளோ தெரியுது அப்படிங்கிறத போட்டு பார்க்கலாம். ஓகேவா? ரைட். இது பேப்பர் 1க்கு இந்த மெத்தடில் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா படிங்க. கண்டிப்பாக வந்து உங்களால் வந்து சக்ஸஸ் பண்ண முடியும். பேப்பர் 2க்கு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, பேப்பர் 2 பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, பேப்பர் 2க்கு 2 மேஜர், ஒன்று சயின்ஸ் அண்ட் மேக்ஸு, இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா சோசியல், சரியா. இப்போ போன டைமு எதில் பாஸ் பர்சன்டேஜ் ரொம்ப ரொம்ப கம்மி அப்படின்னா சோசியல் சயின்ஸில் பாஸ் பர்சன்டேஜ் ரொம்ப ரொம்ப கம்மி. அது ஏன் காரணம்னு சொல்கிறேன் நான், சரியா. ஃபஸ்ட்டு சயின்ஸ் அண்ட் மேக்ஸ் வந்து எடுக்கலாம். சயின்ஸ் அண்ட் மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள் எப்பயும் போல் தமிழ், அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கிலீஷ், அடுத்து சைக்காலஜி, அடுத்து மேக்ஸு, சயின்ஸ். இதான் வந்து நம்மளுக்கு வந்து அந்த 5 டாப்பிக்கை வந்து பிரிக்கலாம். இதில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் பேப்பர் 1க்கு என்ன சொன்னால் அதே தான் இங்கேயும் அக்செப்ட் ஆகும். ஏதாவது 3 வந்து எடுத்துக்கோங்க. ஏதாவது 3 எடுத்துக்கிட்டு அதில் மட்டும் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஃபோக்கஸ் பண்ணுங்கள். தமிழ், இங்கே நான் எதை எடுப்பேன்னா தமிழ், மேக்ஸ் வந்து எடுப்பேன், சரியா. தமிழ், மேக்ஸ் இதில் வந்து 60 கேள்வி வந்து வந்துடும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் நான் வந்து எடுக்கலாம். ஆனால் இங்கிலீஷில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் படிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் இப்போல்லாம் வீடியோஸ்லாம் நிறையா வந்து இருக்குப்பா. இங்கே கிராமரில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இதை மட்டும் கிராமரை மட்டும் என்ன பண்ணுங்க அப்படின்னா நீங்கள் வந்து நல்லா வந்து ஃபோக்கஸ் வந்து பண்ணுங்கள். அப்போ இங்கிலீஷில் ஒரு 15லேருந்து 20 கேள்விகளுக்கு ட்ரை பண்ணணும், சரியா. 15லேருந்து 20 கேள்வி, இதில் 25+ வந்து ட்ரை பண்ணணும். அதே மாதிரி மேக்ஸில் 25+ வந்து ட்ரை பண்ணணும். அடுத்ததாக எதை எடுக்கலாம் அப்படின்னு கேட்டால் சயின்ஸ் வந்து எடுக்கலாம். என்ன சார் சைக்காலஜி என்ன சொல்லுவீங்க நீங்கள் அப்படின்னு கேட்பீங்க. சைக்காலஜி பேப்பர் 1க்கு கூட வந்து ஏதாவது ப்ரெடிக்ட் பண்ணிடலாம், பேப்பர் 2க்குலாம் ப்ரெடிக்டே பண்ண முடியாது. அது ஆண்டவன் கொடுத்த வரம் தான் அப்படின்னு போயிடும், சரியா. அப்படி இருக்கிறப்ப சயின்ஸு, ஸோ சயின்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா நம்மளுக்கு மெஜாரிட்டி 6th 7th 8th தான் சொல்லுவாங்க. ஆனால் நம்மளுக்கு வந்து 9th 10th வந்தும் சயின்ஸ் வந்து கேள்வி வந்து கேட்பாங்க. பழைய கேள்விகள் எடுங்க. பழைய கேள்விகள் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஹார்மோன் இருக்குது அப்படின்னா, சயின்ஸுக்கு நான் வந்து சொல்கிறேன், ஹார்மோன் இருக்குது அப்படின்னா பழைய கேள்வி எடுத்து பாருங்கள், எதில் அதிகமாக கேட்டிருக்காங்க. ஏன்னா பழைய கேள்வி தான் நம்மளுக்கு வந்து அடுத்த கொஸ்டினை வந்து டிசைட் பண்ணும், ஃபேக்டரை டிசைட் பண்ணும். ஸோ ஹார்மோன் இருக்கா, அப்போ ஹார்மோன் எல்லா ஹார்மோனையும் படிச்சு விட்ருங்க, சரியா. இப்போ ஃபிசிக்ஸில் ஒளி சவுண்டு பற்றி இருக்கா, அப்போ ஒளி பற்றின விஷயங்கள் படிச்சிருங்க. அமிலம் காரம் இருக்கா, அமிலம் காரம் பற்றின விஷயங்கள் எல்லாத்தையும் படிச்சிருங்க. கொஞ்சம் டைம் வந்து எடுக்கும். ஏன்னா தமிழுக்கு மேக்ஸுக்கு டைம் வந்து எடுக்கும். ஆனால் இதில் வந்து நம்மளுக்கு கான்செப்ட் மேக்ஸ்லாம் கான்செப்ட் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா ஈஸியாக வந்து என்ன பண்ணிடலாம் அப்படின்னா மார்க் வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயங்கள் நம்ம வந்து புரிஞ்சு படிக்கிற மாதிரி இருக்கும், ஒரு சில விஷயங்கள் மண்டைக்குள்ளே ஏற்றுற மாதிரி வந்துருக்கும். அப்படி இருக்கிறப்ப நீங்கள் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா எப்பயும் போல் வழக்கம் போல் 3 இது உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அந்த 3 வந்து எடுத்துக்கோங்க. அதில் மட்டும் ஃபோக்கஸ் வந்து பண்ணுங்கள். டெய்லி வந்து ஒரு 5 மணி நேரத்துலேருந்து 8 மணி நேரம் வந்து படிங்க. கண்டிப்பாக வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இதில் மார்க் வந்து ஸ்கோர் பண்ணலாம். அடுத்து வந்து பாருங்கள் சோசியல் சயின்ஸ். சோசியல் சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் தமிழ், இங்கிலீஷ், சைக்காலஜி, சோசியல் சயின்ஸ் இதில் 4 தான் வந்து வரும், சரி. ஏன்னா சோசியல் சயின்ஸில் மட்டும் எவ்வளோ வருது, 60 கேள்விகள் வந்து கேட்பாங்க, ஓகேவா. இப்போ தமிழில் நான் வழக்கம் போல் 25+ வந்து ட்ரை பண்ணணும். இங்கிலீஷில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 15+ வந்து ட்ரை பண்ணணும், சரியா. சைக்காலஜியில் நம்ம என்ன போட்டாலும் 10 இதுதான் வந்து வரும். ஸோ 10+ வந்து ட்ரை பண்ணலாம். சோசியல் சயின்ஸில் கண்டிப்பாக 45 அப்படிங்கிறத மைண்டில் வந்து வச்சுக்கணும். சார் இதை போட்டாலே கிட்டத்தட்ட 90 மார்க் வந்து வந்துருமே சார் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து சொல்லுவீங்க, வரும், சரியா. இப்போ சோசியல் சயின்ஸில் 45+ வந்து எடுக்கிறது கஷ்டமா அப்படின்னு கேட்டால் கஷ்டம்லாம் கிடையாது. என்ன அப்படின்னா ஏற்கனவே சொன்ன விஷயம் தான், பேப்பர் 1க்கு சொன்ன விஷயம் தான். சோசியல் சயின்ஸில் கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் ஒரு சில விஷயங்கள் புரிஞ்சு படிச்சிங்க அப்படின்னா சோசியல் சயின்ஸ் ரொம்ப ரொம்ப ஈஸி. சோசியல் சயின்ஸில் அதிகமாக எதை கேட்பாங்க அப்படின்னா
ஹிஸ்ட்ரி ப்ளஸ் ஜாகிரஃபி. இதில் ஜாகிரஃபி படிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக வந்து இருக்கும். சரியா, ஜாகிரஃபி படிக்கிறது கஷ்டமாக இருக்கும். ஆனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, முழு மூச்சாக இறங்குங்கன்னு சொல்கிறேன். 40 நாள் இருக்கா, 40 நாள் உங்களோட உசுரை கொடுத்து நீங்கள் வந்து படிச்சிங்களா? அதுதான் என்னோடய கேள்வியாக வந்துருக்கும். நிறையா பேர் போன டைம் சோசியலில் வந்து சார் எனக்கு வந்து போன டைம் 1 மார்க்கில் போயிடுச்சு, 2 மார்க்கில் போயிடுச்சு அப்படின்னா சொன்னாங்க. நான் உங்கள்கிட்ட கேட்ட கேள்வி என்னவாக இருந்துச்சு அப்படின்னு கேட்டால், எப்பா நீங்கள் முழு மூச்சாக இதுக்குன்னு படிச்சிங்களா, முழு மூச்சாக இதுக்குன்னு படித்து உங்களால் வந்து பாஸ் பண்ண முடியாமல் போச்சா அப்படின்னு கேட்குறப்ப, இல்லை சார் நான் வந்து சரியாக படிக்கவே இல்லை, இதைத்தான் வந்து சொன்னாங்க. முழு மூச்சாக யாருமே படிக்கல. முழு மூச்சாக படித்தவங்க மெஜாரிட்டி, ஒரு எல்லாத்தையும் சொல்ல மாட்டேன், 99% செலக்ட் ஆகிட்டாங்க போனதில். சரியா, அப்படி இருப்ப முழு மூச்சாக 40 நாள் தான் இருக்குது. 40 நாள் உங்களோட வாழ்க்கைக்காக நீங்கள் வந்து பாருங்களேன். பாஸ் ஆகிட்டிங்கன்னா அடுத்து இதை பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. ஏன்னா ஸ்பெஷல் டெட் அப்படி பொறுத்த வரைக்கும் மெஜாரிட்டி கவர்மெண்ட் டீச்சர்ஸ் தான் இது வந்து எழுதுகிறாங்க. ஓகேவா, நிறையா டீச்சர்ஸ் வந்து போனதுலேயே வந்து செலக்ட் ஆகிட்டாங்க. அப்படிங்கிறப்ப பாஸ் ஆகிட்டிங்கன்னா அடுத்து நம்ம பார்க்கணுன்னு அவசியமே இல்லை, நம்ம வாட்டம் போய்கிட்டே வந்துருக்கலாம். திரும்ப வந்து புக்கை தூக்கணும்னு அவசியமா, இல்லைனா திரும்ப வந்து புக்கை தூக்கிட்டு இருக்கணும், அந்த மாதிரிலாம் வந்து யோசிக்கணும் அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம கவர்மெண்ட் செக்டரில் நம்ம வந்து வந்தாச்சு. அப்படிங்கிறப்ப பாஸ் ஆகிட்டோமா தூக்கி போட்டு போய்கிட்டே இருக்கணும். அது வந்து திரும்ப கேட்டுக்கிட்டு இருப்பாங்க, என்ன சார் நீங்கள் வந்து டெட் வந்து செலக்ட் ஆகிட்டிங்களா அப்படின்னு கேட்டுருப்பாங்க. அப்போ இல்லை எனக்கு போச்சு அப்படின்னு சொல்கிறாரு. அந்த மாதிரி வச்சுக்க வேண்டாம். ஆமாம் நான் வந்து எழுதினேன், பாஸ் ஆகிட்டேன், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஓகேவா, அந்த மாதிரி வந்து வச்சுக்கோங்க. 40 நாள் இருக்குல்ல, இது நாள் வரைக்கும் படிக்கலை, பரவாயில்ல, இப்போ படிங்க, இப்போ படிக்க ஆரம்பிங்க, கண்டிப்பாக வந்து செலக்ட் ஆகலாம். அது என்ன மேஜராக இருந்தாலும் சரி தான். பேப்பர் 2க்கு சொல்கிறேன், சயின்ஸ் மேஜராக இருந்தாலும் சரி தான், சோஷியலிஸ்ட் மேஜராக இருந்தாலும் சரி தான். என்ன மேஜராக இருந்தாலும் படிக்கிறது கஷ்டமாக இருக்கா, நம்ம நிறையா வந்து நீங்களே வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஷார்ட்கட் வச்சுக்கலாம்ப்பா. இது வந்து நம்ம ஷார்ட்கட் வச்சு சொல்லணும்னு அவசியம் இல்லை. நீங்களே என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ சோஷியலிஸ்ட் இருக்கா, சயின்ஸ் இருக்கா, உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஷார்ட்கட் வந்து வச்சுக்கலாம். ஓகேவா, ஷார்ட்கட் வச்சு படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்து கேள்விகள் பார்க்குறப்ப ஞாபகம் வரும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். என்ன அப்படின்னா, படிப்பு மட்டுமே வந்து இருக்கக்கூடாது. கண்டிப்பாக கேள்விகள் நிறையா வந்து பார்க்கணும். கொஸ்டின்ஸ், வினாக்கள் நிறையா வந்து பார்க்கணும். அதுதான் நம்ம ஆளுகள் பண்ணுற தப்பு. என்ன அப்படின்னா, கொஸ்டின்ஸ் வந்து யாரும் வந்து பார்க்க மாட்டேங்கிறாங்க. வெறும் படிப்பு மட்டுமே வந்து இருக்கக்கூடாது, ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணணும். ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் படிக்கிறியா, அதில் ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் கண்டிப்பாக கொஸ்டின் பார்க்குறதுக்கு வந்து வச்சுக்கணும். சரியா, கொஸ்டின் டெஸ்ட்டு வந்து போடணும். டெஸ்ட்டு போடாமல் உங்களால் கண்டிப்பாக செலக்ட் ஆக முடியாது. டெஸ்ட்டு போட்டால் தான் உங்களுக்கு மண்டை வந்து வேலை செய்யும். சரியா, படித்ததை வச்சு நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, ஓகே நம்ம ஏற்கனவே படித்தோம்ல, இது வருமோ அது வருமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிப்போம். டெஸ்ட்டு போடாமல் வெறும் நான் படிப்பு மட்டுமே படிச்சுக்கிறேங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு சில ஆள் வந்து ஃப்ளூக்கில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா பாஸ் ஆவாங்க. ஆனால் எல்லோரும் கண்டிப்பாக வந்து பாஸ் ஆக மாட்டாங்க. 199 பேர் டெஸ்ட்டு போடாமல் வந்து பாஸ் ஆகாமல் போயிருக்காங்க. அப்போ டெஸ்ட்டு தான் வந்து மெயின். டெஸ்ட்டு தான் வந்து ரொம்ப ரொம்ப மெயின். படிக்கிறீங்களா, டெஸ்ட்டு வந்து போட்டுக்கிட்டே இருக்கணும். டெஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, என்ன எவ்வளோ நேரம் ஆக போகுது, 150 கேள்விக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுது, சரிங்களா, என்ன ஒரு 2 மணி நேரம் ஆகுமா, அவ்வளோதான் வந்து ஆகும். OMR எடுங்க, OMR எடுத்து ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணி டெஸ்ட்டு வந்து போட்டு உங்களை நீங்களே வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா செக் பண்ணிக்கோங்க. ஓகே நம்ம வந்து 150 கேள்விக்கு 50 கேள்வி கூட நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணுங்களேன், அது பிரச்சனையே கிடையாது. 50 கேள்வி கூட, ஏன்னா நம்ம இங்கே ப்ராக்டிஸ் எவ்வளோ பண்ணுறோமோ அதுதான் அங்கே வந்து வரும். சரியா, இங்கே நீங்கள் வந்து இப்போ இந்த டெஸ்ட்டில் 50+ வந்து போட்டேன், அடுத்த டெஸ்ட்டில் ஒரு 60 போடலாம், அதுக்கடுத்த டெஸ்ட்டில் ஒரு 70 போடலாம். என்ன பண்ணணும் அப்படின்னா, குறையாமல் கூடுறதுக்கே வந்து பார்க்கணும். ஓகேவா, ஸோ எப்படி யோசிக்கிறோம் அப்படிங்கிறத பார்க்கணும். அதேமாதிரி டெஸ்ட்டு கொஸ்டின் போடுறோமா, ஏன் நம்ம வந்து தப்பு பண்ணோம், இந்த கொஸ்டினை வந்து பார்க்கலையோ, ஏன் தப்பு பண்ணோம் அப்படிங்கிறது நம்ம வந்து செல்ஃப் எவாலுவேஷன் வந்து பண்ணணும். சரியா, இதெல்லாம் நீங்கள் பண்ணால் தான் உங்களால் செலக்ட் ஆக முடியும். பேப்பர் 1 பேப்பர் 2 ரெண்டுலேயும் கிளியர் பண்ண முடியும். கண்டிப்பாக அடித்து சொல்கிறேன், டெஸ்ட்டு நீங்கள் நிறையா போடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் கிளியர் பண்ண முடியும். நீங்கள் வந்து கொஸ்டினை வந்து அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. டெஸ்ட்டு வந்து நிறையா போட்டிங்க அப்படின்னா கொஸ்டினை அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அப்படிங்கிறப்ப உங்களுக்கு மண்டை நல்லா வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். ஓகேவா, சரி இந்த மாதிரி நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா படிங்க. இது ஒரு ஜென்ரலான ஒரு வீடியோ தான்ப்பா. என்ன அப்படின்னா, நம்ம டீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, யாராவது ஒரு ஆள் சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. என்னப்பா படிச்சிட்டியா. நம்ம டீச்சர்ஸ் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸை கேட்போமா, என்னடா நீ வந்து ஹோம்ஒர்க் எழுதுனியா, படிச்சியா, ஏன் படிக்கலை அப்படின்னு கேட்போமா, அந்த மாதிரி அவங்கள கேட்கணும்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நமக்கு தேவைன்னா நம்ம தான் வந்து உழைச்சாகணும். சரியா, யார் வந்து இன்னொரு ஆள் வந்து என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா சொல்லிகிட்டே இருக்க மாட்டாங்க, என்னடா படிச்சான்னு கேட்டுகிட்டே இருக்க மாட்டாங்க. நமக்கு தேவை நம்ம தான் வந்து உழைக்கணும். நமக்கு தேவைன்னா நம்ம தான் சாப்பிடணும். சரியா, அப்படி இருக்கிறப்ப அடுத்தவன் நம்மளுக்காக சாப்பிட மாட்டான். அதனால் என்ன பண்ணுங்க அப்படின்னா, நீங்கள் உழைங்க, கண்டிப்பாக என்னாகும் அப்படின்னா அதுக்கு ஏற்ற கூலி வந்து கிடைக்கும். சரியா, ரைட். அடுத்து ஒரு கிளாஸில் வந்து வீடியோவில் வந்து சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.